சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே அணி முதல் பாதியிலேயே முரட்ட சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு இந்த முதல் பாதியில அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். 2024 ஐபிஎல் தொடரோட 18வது லீக் போட்டியில இன்னைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸும் மோதினாங்க. இந்த போட்டியானது ஹைதராபாத்ல தொடங்குச்சு. டாஸ் வின் பண்ணாரு எஸ்ஆர்எச் கேப்டனான பேட் கமின்ஸ் பவுலிங் சூஸ் பண்ணாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில தொடக்க வீரர்களா களமிறங்கினாங்க கேப்டன் ருத்ராஜ் கைக்வாடும் ரச்சின் ரவீந்திராவும். அதிரடியா தொடங்க நினைச்ச ரச்சின் ரவீந்திரா ஆரம்பத்திலே விக்கெட் பறி கொடுத்தாரு. 9 பந்துகளை 12 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. பின்னாடி விக்கெட் பறி கொடுத்தாரு கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட். மொத்தமா 21 பந்துகளை 26 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல ஒரு சிக்ஸரையும் 3 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. 54 ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே 2 ஓபனர்ஸுமே காலியாக்கிட்டாங்க. இங்க இருந்து எப்படா கம்பேக் கொடுப்பாங்க சிஎஸ்கே அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒன்னு சேர்ந்தாங்க அஜிங்கிய ரஹானேவும் சிவம் டுபேவும். ரெண்டு பேருமே நிலையா தொடங்கினாங்க. பொறுமையா ஆடி தேவையானப்ப பவுண்டரிகளை விளாசினாங்க. முதல் 10 ஓவர்கள்ல 84 ரன்களை கடந்தாங்க சிஎஸ்கே அணி. எஸ்ஆர்எச் சும்மா சொல்லிட முடியாது. பவுலிங் சேஞ்சஸ்லாம் சிறப்பா பண்ணாரு. பேட் கமின்ஸ் கிட்டத்தட்ட 7 பவுலர் சீஸ் பண்ணாரு. அஜிங்கிய ரஹானே சிவம் டுபே நல்லாவே செட்டில் ஆகிட்டாங்க. இதுக்கு மேல அதிரடியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு 10 ஓவருக்கு அப்புறம் சிவம் டுபே வழக்கம் போல சிக்ஸர் மலையை பொழிய ஆரம்பிச்சாரு. சிஎஸ்கே ஸ்கோர் டக்குன்னு உயர தொடங்குச்சு. இதுக்கு மேல விட்டா வேலைக்கு ஆகாது, நானே வரேன் அப்படின்ற மாதிரி பேட் கமின்ஸ் பவுல் பண்ண வந்தாரு. சிவம் டுபே விக்கெட் எடுத்தாரு. சிவம் டுபே 24 பந்துகள்ல 45 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. அதுல 4 சிக்ஸர்களையும் 2 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. பின்னாடியே ஏமாற்றம் கொடுத்தாரு அஜிங்கிய ரஹானே. மொத்தமா 30 பந்துகளை 35 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல ஒரு சிக்ஸரையும் 2 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. குறிப்பா டெத் ஓவர்ஸ்ல எஸ்ஆர்எச் பவுலர்ஸ் எல்லாருமே ஸ்லோயர் ரவுண்ட் அதிகமா பவுல் பண்ணாங்க. ரன் அழகா கட்டுப்படுத்தினாங்க. அப்பதான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. பேட் கமின்ஸ் ஒரு சிறந்த கேப்டன் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்கு. 19வது ஓவர் பவுல் பண்ணிட்டு இருந்தாரு புவனேஸ்வர் குமார். அந்த ஓவரோட 4வது பால ரவீந்திர ஜடேஜா ஃபேஸ் பண்ணாரு. யார்கர் டெலிவரி ஸ்டோக் பண்ணிட்டு ரவீந்திர ஜடேஜா ரன் ஓட முயற்சி பண்ணாரு. பட் நான் ஸ்ட்ரைக்ல இருந்த மிச்சல் வேணாம்னு சொல்ல ரவீந்திர ஜடேஜா திரும்பறதுக்குள்ளேயே அந்த பால புவனேஸ்வர் குமார் பிக் பண்ணிட்டாரு. த்ரோ அடிக்கலாம் அப்படிங்கிறப்ப ரவீந்திர ஜடேஜா குறுக்க வந்துட்டாரு. பாலுமே ரவீந்திர ஜடேஜா மேல பட்டு கீழே விழுந்துருச்சு. கண்டிப்பா இது ரிவ்யூக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அவுட் அப்படின்ற முடிவு தான் வந்திருக்கும். ஆனா அந்த நேரத்துல தான் பேட் கமின்ஸ் உள்ள வந்து அப்பீல வித்ட்ரா பண்ணிட்டாரு. ரவீந்திர ஜடேஜா தொடர்ந்து விளையாண்டாரு. கடைசி ஓவர்ல விக்கெட்டை பறி கொடுத்தாரு டேரியல் மிச்சல். மொத்தமா 11 பந்துகளை 13 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. உள்ள என்ட்ரி கொடுத்தாரு தலை எம்எஸ் தோனி. அவ்வளவு உற்சாகம், அவ்வளவு ஆரவாரம். பட் தமிழக வீரர் நடராஜன் பவுல் பண்ணாரு. அழகா கட்டுப்படுத்தினாரு அப்படின்னே சொல்லலாம். தோனியால பவுண்டரிஸ்க்கு போக முடியல. ஃபேஸ் பண்ணது 2 பால் மட்டும்தான். இதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவுல 165 ரன்கள் தான் எடுத்தாங்க. 5 விக்கெட் இழப்புக்கு. கடைசி வரைக்கும் களத்துல இருந்த ரவீந்திர ஜடேஜா 23 பந்துகளை 31 ரன்கள் எடுத்தாரு. மகேந்திர சிங் தோனி 2 பந்துகளை 1 ரன்கள் எடுத்திருந்தாரு. என்னதான் ஆரம்பத்துல எஸ்ஆர்எச் அணி ரன்களை வாரி வழங்கி இருந்தாலும் கூட கடைசி கட்டத்தில் அற்புதமா கம்பேக் கொடுத்திருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியவே கட்டுப்படுத்தி இருக்காங்க. எஸ்ஆர்எச் பந்து வீச்சை பொறுத்தளவுக்கு ஜெயதேவ் உனத்கட் 4 ஓவர்கள் பந்து வீசி 29 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. ஷாபாஸ் அகமது 1 ஓவர்கள் பந்து வீசி 11 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. கேப்டன் பேட் கமின்ஸ் 4 ஓவர்கள் பந்து வீசி 29 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. தமிழக வீரர் டி நடராஜன் 4 ஓவர்கள் பந்து வீசி 39 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. புவனேஸ்வர் குமார் 4 ஓவர்கள் பந்து வீசி 28 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. சரி, ஓகே, நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. எஸ்ஆர்எச் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.